ஹலோ பசங்களா, இன்னைக்கு கிளாஸ் 9 சிபிஎஸ்சி மேத்ஸ் கணித மஞ்சளில் சாப்டர் 2 இன்ட்ரோடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி அதில் ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ் செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு 2.3 அலாங் வித் த கப்பல் ஆஃப் ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு பார்க்கலாம். சரியா? அண்ட் நம்ம சேனலில் சயின்ஸில் 2 சாப்டர் 4 அண்ட் 5 டிஸ்கிரைபிங் மோஷனல் நம்பர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் மிக்சர்ஸுமே முடிச்சிட்டோம். அண்ட் ஆல்சோ மேத்ஸ்லேயும் சாப்டர் 1 and 3 யூஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் அண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ் அதுவும் முடிச்சிட்டோம். எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. தேவைன்னா அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Predict the number of squares in the next 3 stages of the pattern and write the sequence of numbers up to stage 7 of the pattern. Okay. Each stage is obtained by adding 2 more tiles to the previous stage. The table mentions the number of tiles for the first 7 stagesக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்று எப்படி இருக்குன்னா நம்ம +2 பண்ணோன்னா வருது நம்பர் ஆஃப் டைல்ஸ். ஓகேவா? அண்ட் இது ஸ்டேஜுக்கும் நம்பர் ஆஃப் டைல்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி சொல்லலாம்? ஓகே, இது இதுலேருந்து +2, இதுலேருந்து +2, அது ஃபைன். ஸ்டேஜுக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நம்ம எப்படி சொல்கிறது? ஸ்டேஜ் 1னா எனக்கு டைல்ஸ் 1, ஸ்டேஜ் 2னா டைல்ஸ் 3. ஸோ இது உனக்கு எப்படி இருக்கு? நீ நம்பர் ஆஃப் ஸ்டேஜ் கூட 2 மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோ. -1, 2 × 3 6 - 1 5. இதுதான் நம்மளோட நம்பர் ஆஃப் ஸ்டேஜ். டைல்ஸ் வேணும்னா இது கூட 2 மல்டிப்ளை முதல்ல பண்ணிட்டு -1 பண்ணால் இது வந்துடும். ஓகேவா? ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 100, 1000, 1 lakh nth ஸ்டேஜ் வரைக்கும். ஸோ இதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணுறது எப்படி பண்ணலாம்? நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம். ஸ்டேஜஸை லெட் இட் பி n. ஸோ நம்ம பேட்டர்ன் அப்போ எப்படி இருக்கும்? நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டேஜையும் நம்பர் ஆஃப் டைல்ஸையும் ரிலேட் பண்ணுறது அப்படின்னா, நான் இப்போ ஸ்கொயர் டைல்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர் ஆஃப் ஸ்டேஜை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு -1. இதுதான் பேட்டர்னை ஜென்ரலைஸ் பண்ணுறது. கரெக்டா? ஸோ வித் திஸ் linear expression இந்த பாலினாமியலை வச்சு we are relating the number of square tiles with number of stages. இதுதான் linear relationship. ஒரு 2 என்டிட்டியை நம்ம ரிலேட் பண்ணுறோம். சரியா? ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? யூசிங் தி எக்ஸ்பிரஷன் 2n - 1 நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ்பிரஷனை வச்சு can you find out how many tiles will be there in the 15th stage and 26th stage? 15th ஸ்டேஜ்லையும் 26th ஸ்டேஜ்லையும் எத்தனை டைல்ஸ் இருக்குது அப்படின்னு உன்னால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா? நம்ம கண்டுபிடிச்ச இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனை வச்சு ட்ரை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு 15th ஸ்டேஜ். ஸோ நம்மளோட எக்ஸ்பிரஷன் 2n - 1 தான். அப்போ 15th ஸ்டேஜ்னா என்னுக்கு பதிலாக 15 போட போதும், அவ்வளோதான். 2 × 15 - 1 30 - 1 29. அதே மாதிரி 26th ஸ்டேஜ் 2 × 26 - 1 2 × 22 26 52 52 - 1 51. ஓகேவா? ஸோ அதை கண்டுபிடிச்சாச்சு. 15th ஸ்டேஜ்லையும் 26th ஸ்டேஜ்லையும் என்ன வருது? ஆல்சோ விச் ஸ்டேஜ் வில் கண்டெயின் 21 tiles and 47 tiles? இங்கே பாரு, இங்கே இவங்க ஸ்டேஜ் கொடுத்துட்டு உங்ககிட்ட நம்பர் ஆஃப் டைல்ஸ் கேட்டாங்க. ஸோ நம்ம இதை கொடுத்துட்டோம். இப்போ அவங்க டைல்ஸே கொடுத்துட்டாங்க. அவங்களே அந்த எக்ஸ்பிரஷனோட ஆன்சரை கொடுத்துட்டு நம்ம கிட்ட நம்பர் ஆஃப் எந்த ஸ்டேஜ்லன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இதை ஈக்குவேட் பண்ண வேண்டியதான். நம்மளோட 2n - 1 தானே நம்மளுக்கு டைல்ஸை கொடுக்குது. இவங்க இங்கே டைல்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 21ன்னு கொடுத்துட்டாங்க. நான் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? அப்போ 2n 22, n 11. அடுத்தது 2n - 1 47ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ 2n 48, n 24. ஓகேவா? ஸோ நம்மளோட எக்ஸ்பிரஷன் 2n - 1 அப்படின்றது தான் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் ஆஃப்டர் n ஸ்டேஜஸ். டைல்ஸ் ஆஃப்டர் n ஸ்டேஜஸ். இதை நான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்கேன். டைல்ஸ் ஆஃப்டர் n ஸ்டேஜஸ்ன்றதை நான் இப்படி கண்டுபிடிக்க போகிறேன். இது என்னோட லீனியர் ரிலேஷன்ஷிப், டைல்ஸுக்கும் ஸ்டேஜுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். நீங்கள் டைல்ஸை கொடுத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல டைல்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க போகிறேன், இங்கே பண்ண மாதிரி. இல்லை நீங்கள் நம்பர் ஆஃப் ஸ்டேஜை கொடுத்தீங்கன்னா நான் இங்கே
சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு நான் டைல்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? அதை தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 7th. 7th என்ன சொல்றாங்க? Bella has ₹100 for pocket money. She spends ₹5 every day. After how many days will she be left with 40? ஓகே, பேலா கிட்ட ₹100 ஃபர்ஸ்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவ ₹5 ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ எத்தனை நாளுக்கு அப்புறம் அவளுக்கு ₹40 கிடைக்கும்? விச் மீன்ஸ் அவள் ₹60 ஸ்பெண்ட் பண்ணிட்டா. அப்போ 12, நம்மளுக்கு இதை பார்த்தாலே தெரியுது, 12 days, 12 into 5 தான் வந்து 60. அப்போ 12 daysக்கு அப்புறம் 50. ஆனால் இதை 40 நம்மளுக்கு கிடைக்கும். பட் இதை நம்ம எக்ஸ்பிரஷன் மூலமாக ஜென்ரலைஸ் பண்ணி அவங்க கிட்ட டிரைவ் பண்ணி காட்டணும். சரி, அப்போ அவளோட இனிஷியல் பாக்கெட் மணி எவ்வளவு? மணி வந்து 100. எவ்ரி டே எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறா? ஸ்பெண்ட் பண்ணுறது 5. ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் வில் ஷி பி லெஃப்ட் வித் 40? ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு ஜென்ரலைஸ் பண்ணிக்கலாமா? ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல அவகிட்ட 100 இருக்கு. அவள் ஒவ்வொரு நாளும் 5 கம்மி பண்ணுறா. ஒவ்வொரு நாளைக்கு n வந்து நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதுதான் அவளோட பேலன்ஸ் அமௌண்ட். ஸோ அமௌண்ட் ஆஃப்டர் n டேஸ். அமௌண்ட் ஆஃப்டர் n டேஸ் எப்படி இருக்கும்? 100ல் அந்த நம்பர் ஆஃப் டேஸ்க்குள்ள அமௌண்ட்டை மைனஸ் பண்ணால் அது அமௌண்ட் ஆஃப்டர் n டேஸாக இருக்கும். இவங்க இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? 40 தான் அவளோட அமௌண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அமௌண்ட்டை அவங்க கொடுத்துட்டாங்க. 100 minus 5n வந்து 40 நம்மளுக்கு தெரியுது. எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அந்த எண்ணை நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ 5n நான் இந்த பக்கம் கொண்டு வரேன், அது ப்ளஸ் 5n ஆயிடும். 40 அங்கே கொண்டு போயிட்டேன்னா 60, n வந்து 12. புரியுதா பசங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீ ஈக்குவேட் பண்ணிக்கணும். அமௌண்ட் ஆஃப்டர் n டேஸ் அப்படின்றது இனிஷியல் அமௌண்ட்லேருந்து -5 into நம்பர் ஆஃப் டேஸ். இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட்ல வாட் அமௌண்ட் வில் பி லெஃப்ட் ஆன் தி 15th டே? ஹவு மெனி டேஸ் வில் இட் டேக் ஃபார் தி என்டையர் அமௌண்ட் டு பி ஸ்பெண்ட்? இங்கே 2 கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. வாட் அமௌண்ட் வில் பி லெஃப்ட் ஆன் த 15th டேல அவளுக்கு எவ்வளோ அமௌண்ட் மிச்சம் இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ எனிவேஸ் நம்மளோட ஈக்குவேஷன் இதுதான். கரெக்டாக நம்மளோட ரிலேஷன்ஷிப் அமௌண்ட் ஆஃப்டர் இவ்வளோ டேஸ்க்கு என்ன அப்படின்ற ரிலேஷன்ஷிப். 15th டேல எவ்வளோ இருக்கும்னா என்னல நீ 15 போட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்க வேண்டியதுதான். 100 minus 5n தானே? அப்போ n வந்து 15ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 100 minus 5 into 15, 75. அப்போ 25. கரெக்டா? இது 15th டேக்கு. ஹவு மெனி டேஸ் வில் இட் டேக் ஃபார் தி என்டையர் அமௌண்ட் டு பி ஸ்பெண்ட்? மொத்த அமௌண்ட்டுமே ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிடுறா அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்? மொத்த அமௌண்ட்டுமே ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிட்டானா அவள்கிட்ட அமௌண்ட்டே இல்லை, அது 0. அப்போ நம்மளோட இதில் 100 minus 5ன்னா அமௌண்ட் வந்து 0. எவ்வளோ நாளுக்கு அப்புறம் n தான் கேட்குறாங்க. ஸோ 5n is equal to 100னா n வந்து 20. கரெக்டா? ஸோ 20 டேஸில் அவள் ஃபுல் அமௌண்ட்டையும் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிடுறா. அண்ட் எக்ஸாம்பிள் 8th. An auto rickshaw fare starts at 25 and remains the same for the initial 2 kilometer. இது நம்ம போவோம்ல ஆட்டோலலாம், அதிலலாம் நீ பார்த்துருக்கியா? ஆட்டோ ஆகட்டும் கேப் ஆகட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 4 kilometersக்கு ரேட் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. கரெக்டா? அதே மாதிரி இந்த ஆட்டோ ரிக்ஷா ஃபேர் வந்து மொதல் 2 கிலோமீட்டருக்கு இட் இஸ் ஃபிக்ஸ்ட், ஒன்று போல் இருக்குது. ₹25 தான் மொதல் 2 கிலோமீட்டருக்கு. அதுக்கப்புறம் இட் இன்க்ரீசஸ் பை 15 per kilometer. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 15 ஆட் ஆகுது. வாட் வில் பி தி ஃபேர் ஃபார் த ட்ராவல் ஆஃப் 10 kilometers? அப்போ மொதல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது கிலோமீட்டர், இது ஃபேர்னு வச்சுக்கோ. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து இங்கேயும் 25 தான் இருக்கும், இங்கேயும் 25 தான் இருக்கும். 3rd கிலோமீட்டருக்கு அந்த 25 ப்ளஸ் மிச்சம் வந்து 1 கிலோமீட்டர். ரைட்டா? அந்த 1 கிலோமீட்டருக்கு வந்து 15.
அப்போ 40. 4th கிலோமீட்டருக்கு அதே மாதிரி 25 வந்து பேஸு, இந்த 2 வரைக்கும் பேஸு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆட் ஆகுறது 2 கிலோமீட்டர். 2 into 15. இப்போ 25 + 30 வந்து 15 கிடைக்கும். 25 + 30 வந்து 55ன்னு கிடைக்கும். சரியா? இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம இப்போ ஜென்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது? ஹவு many எங்க இருக்கு? வாட் வில் பி தி ஃபேர் ஃபார் த ட்ராவல் ஆஃப் 10 கிலோமீட்டர்ன்றது நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். இப்படி ஒன்று நம்ம மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக. அப்போ இதை எப்படி ஜென்ரலைஸ் பண்ணுறது? மொதல் 2 கிலோமீட்டருக்கும் 25 தான். கரெக்டா? 25 ப்ளஸ் அதுக்கப்புறம் 15 ஆட் ஆகுது. எவ்வளோ கிலோமீட்டருக்கு? 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர். இங்கே 4னா இங்கே 2வை தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஏன்னா மொதல் 2க்கு 25 அதை நம்ம ஃபிக்ஸ்டாக போட்டோம். அப்போ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்களோ அதுலேருந்து நீ ஒரு 2வை மைனஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக? 3னா மொதல் 2 போயிடுச்சுல்ல, ஸோ 1 கிலோமீட்டர் நம்ம பார்க்கலாம். 4னா 2 தான் பார்க்கலாம், 4 - 2. 6னா 6 - 2 4 கிலோமீட்டர் தான் நீ பார்ப்ப. இப்போ மொத்த நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்லேருந்து நான் 2வை மைனஸ் பண்ணிடணும். இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷனாக இருக்கும். ஏன்னா அந்த எதனால 2வை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொதல் 2 கிலோமீட்டருக்கு 25 அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ 25 + 15n - 30 which is nothing but 15n - 5. இதுதான் நம்ம எக்ஸ்பிரஷன். டோட்டல் ஃபேர் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம்னா கூட நம்ம கிட்ட கேட்டது 10 கிலோமீட்டர்ஸ். அப்போ 10 கிலோமீட்டர்ஸ் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிட வேண்டியது தான். 15 × 10 - 5. 15 × 10 வந்து 150 -5. ஸோ 145. இதுதான் நம்மளோட ஃபேர். சரியா? இதோட ஜென்ரலைஸ் ஃபார்ம் இதுதானே. ஏன் இப்படி போட்டோன்றது தெரியுது இல்லை பசங்களா? 25 மொதல் 2 கிலோமீட்டருக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால அந்த 2 கிலோமீட்டரை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன் மொத்த ட்ராவல் பண்ணுற கிலோமீட்டர்ஸ்லேருந்து. ஓகேவா? ஏன்னா 2 கிலோமீட்டருக்கு 25 தான் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? அண்ட் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க? ஃபார் ஹவு மெனி கிலோமீட்டர் வில் தி ஃபேர் பி 130? எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் ஃபேர் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 130ன்னு. அப்போ 150 - 15n - 5 இதான நம்மளோட எக்ஸ்பிரஷன். இது வந்து 130ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க? ஸோ 15n = 135. இப்போ n வந்து 9 அப்படின்னு கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? 9 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணால் நம்மளோட அமௌண்ட் வந்து 130 இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் செட் 2.3 பார்க்கலாம். ஸோ இது என்ன இருக்கு? A student has 500 in her savings bank account. She gets, இது எல்லாமே அதே பேட்டர்ன்லேயே நம்ம எக்ஸ்பிரஷன் போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த எக்ஸசைஸில் இருக்க 5மே. சரியா? ஸோ இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு? சேவிங்ஸ் பேங்க்ஸில் 500 rupees இருந்துச்சாமா ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட. She gets 150 every month as pocket money. அவங்க பேரண்ட்ஸ் பாக்கெட் மணியாக 150 rupees கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாதமும். How much money will she have at the end of every month from the second month onwards? Find a linear expression to represent the amount she will have in the nth month. நீ ஒரு எக்ஸ்பிரஷன் எழுது, nth மந்த்துக்கு அப்புறம் அவகிட்ட எவ்வளவு பாக்கெட் மணி இருக்கும் அப்படின்றதும் செகண்ட் மந்த்லேருந்து எவ்வளோ ருபீஸ் இருக்கும்ன்றதுக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ இனிஷியல் அமௌண்ட் என்ன? 500. இது அவங்களே கொடுத்துட்டாங்க. பாக்கெட் மணி எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 150. ஓகேவா? இதை முதல்ல நம்ம ஜென்ரலைஸ் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸ்பிரஷனில். ஸோ இப்போ இது மந்த்துன்னு வச்சுக்கோ, இது அமௌண்ட் அவகிட்ட இருக்கிறதுன்னு வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு 0 மந்தில் அவள்கிட்ட ஆல்ரெடி 500 இருக்கு. 1 மந்தில் இந்த 500 + 150 × 1, ஏன்னா இது 1 மந்த்ன்றதுனால. 2 months அப்படின்னா அவகிட்ட 500 + 150 × 2 monthsன்றதுனால. ஸோ இதை எப்படி ஜென்ரலைஸ் பண்ணலாம்? அமௌண்ட் ஆஃப்டர் n நம்பர் ஆஃப் மந்த்ஸ் அப்படின்றது 500 + 150 × number of months, ரைட்டா? 150n.
இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் மந்த்லேருந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. செகண்ட் மந்த் இப்போ மந்த்து இங்கே அமௌண்ட்டு. ஸோ செகண்ட் மந்த்தில் எவ்வளோ இருக்கும் அவளுக்கு? இங்கே நம்பர் ஆஃப் மந்த்ஸ் 2 அப்படின்னா இங்கே 300 + 500 800 இருக்கும். தேர்ட் மந்த்தில் எவ்வளோ இருக்கும்? இது 450 ஆகிடும், 950. ஃபோர்த் மந்த்தில் 4 × 150 600 ஆகிடும், +500 1100. இப்படி எழுது. சரியா? ஸோ தட் ஒவ்வொரு மந்த்துக்கு மந்த் ஒரு 150 எழுதிக்கிட்டு இருக்கு. ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷனும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நம்மளோட லீனியர் எக்ஸ்பிரஷன். nth மந்த்துக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது. சரியா? இப்போ செகண்ட் சம் போகலாம். A rally starts with 120 members. Each hour 9 members drop out of the group. So initial number of members 120 இருக்காங்க. ஒவ்வொரு ஹவர்லையுமே 9 மெம்பர்ஸ் வெளியில் போயிடுறாங்க. அப்போ how many members will remain after 1, 2, 3 hours? ஃபைன். இப்படி போயிட்டே இருக்கும்போது அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் மிச்சம் இருப்பாங்க? ஃபைண்ட் அ லீனியர் எக்ஸ்பிரஷன் இதுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இனிஷியல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இனிஷியலாக எவ்வளோ வந்திருக்காங்க? 120. ட்ராப் அவுட் எவ்ரி hour வந்து 9. ஓகேவா? அப்போ 120 மைனஸ் 9 நம்பர் ஆஃப் ஹவர்ஸ்னா நீ என்னன்னு வச்சுக்கலாம்? ஹெச் வச்சுக்கலாம், இல்லை டைம்னு கூட வச்சுக்கலாம். ஸோ மெம்பர்ஸ் ஆஃப்டர் தீஸ் many hours, இல்லை உனக்கு ஹெச் ஈஸியாக இருக்கும்னா ஹெச் வச்சுக்கோ ஹவர்ஸ்க்கு. ஸோ மெம்பர்ஸ் ஆஃப்டர் தீஸ் many hours எவ்வளவுனா 120 மைனஸ் 9 × நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். ஒவ்வொரு ஹவருக்கும் 9 வெளியில் போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன். How many members will remain 1, 2, 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஹவர், இங்கே மெம்பர்ஸ். ஓகேவா? முதல்ல 0th ஹவரில் இங்கே 120. 1 அப்படின்னா 120 மைனஸ் 9 which is nothing but 111. 2 120 மைனஸ் 18 ஆயிரும். அப்போ 102. இப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டே போக வேண்டியதான். இப்படி போயிடும். ஓகேவா பசங்களா? அண்ட் இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன் ஃபார் அவர் செகண்ட் கொஸ்டின்க்கு. கிளியரா? அண்ட் இப்போ தேர்ட் கொஸ்டின். Suppose the length of a rectangle is 13 cm. லென்த் எவ்வளவா? 13 cm. ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஃப் த பெர்த் இஸ் இவ்வளவு இவ்வளவு இவ்வளவு, பெர்த்தை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. லென்த் அப்படியே 13லேயே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஏரியா முதல்ல என்ன? லென்த் இன்டூ பெர்த். நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு லென்த் 13. அப்போ 13b. பியை மட்டும் நம்ம மாற்றி மாற்றி ஒன்று சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏரியா கிடைச்சது. இதுதான் அதோட லீனியர் பேட்டர்ன். ஃபைண்ட் த லீனியர் பேட்டர்ன் ரெப்ரசென்டிங் தி ஏரியா வந்து இதுதான். இப்போ நம்ம ஏரியாவையும் கண்டுபிடிக்கணும் ஒவ்வொன்றையும் சப்ஸ்டிடியூட் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு பிரெத் வந்து 12 சென்டிமீட்டராக இருக்கும் போது ஏரியா என்னவா இருக்கும்? 13 × 12. 13 12s are 130 + 26 156 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து பிரெத் வந்து 10. ஸோ இங்கே ஏரியா வந்து 130 வந்துடும். அண்ட் தென் பிரெத் வந்து 8. இங்கே ஏரியா வந்து 13 × 8 104 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? ஸோ நம்ம ஒவ்வொரு பிரெத்துக்கும் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் ஆல்சோ த லீனியர் பேட்டர்னும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஃபோர்த் சம். சப்போஸ் தி லென்த் ஆஃப் அ ரெக்டாங்குலர் பாக்ஸ் 7. லென்த் கொடுத்துட்டாங்க, பிரெத்தும் கொடுத்துட்டாங்க, வால்யூம் கேட்டிருக்காங்க. இஃப் த ஹைட் இஸ், இங்கே ஹைட்டை மாற்றிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த லீனியர் பேட்டர்ன் ரெப்ரசென்டிங் தி வால்யூம். வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? LBH. லென்த் பிரெத் ஹைட் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் வால்யூம் கிடைக்கும். இங்கே லென்த் அண்ட் பிரெத் நம்மளுக்கு தெரியுது 77 அப்படின்னு. அப்போ 77 ஹெச் மட்டும் தான் மாறிட்டே இருக்கு. இதுதான் நம்மளோட லீனியர் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் ஹெச் வந்து 5 சென்டிமீட்டராக இருக்கும் போது வால்யூம் என்ன?
77 into 5. 5 into 17 na 350 plus 35, 385 centimeter cube. Second, H வந்து 9 அப்படின்னா வால்யூம் என்ன? 77 into 9. ஸோ 10ன்னு வச்சுக்கிட்டே அப்படின்னா 770 வரும். 770ல் 77 கம்மி பண்ணும். கரெக்டாக 10ஆலன்னா 770. ஸோ அதில் ஒரு 77 அப்படின்னா 700,693 வரும். தேர்டு, H வந்து 13, வால்யூம் வந்து 77 into 13. இதை நம்ம போட்டே பார்த்துக்கலாம். 3 7s are 21, 2, 21, 23, 177, 7, 1, 0, 1, 10, 1001 centimeter cube. சரியா? ஸோ இதோட லீனியர் பேட்டர்னும் எழுதியாச்சு. அந்த மூணுத்துக்கும் சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்பர் 5, 5th question. Sarita is reading a book of 500 pages. மொத்த புக்கோட பேஜஸ் total number of pages 500. She reads 20 pages every day. ஒவ்வொரு நாளும் 20 pages ரீட் பண்றா. How many pages will be left after 15 days? அப்போ total number of pages வந்து 500. Number of pages she reads a day வந்து 20. இப்போ எவ்வளோ pages will be left after 15 days? அதுக்கு ஒரு லீனியர் பேட்டர்னும் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ லீனியர் பேட்டர்ன் முதல்ல நம்ம சொல்லிடலாம். pages after n number of days வந்து 500லேருந்து 20 போயிட்டுருக்கும் n ஒவ்வொரு நாளைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட லீனியர் பேட்டர்ன். நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஆஃப்டர் 15 days. அப்போது ஆஃப்டர் 15 days எவ்வளவு? P of n 500 minus 20 into 15. இது என்ன P of n னா இது நம்மளே போட்டுக்கிறது தான். நான் என்ன போட்டிருக்கேன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் தான் இது. ஆஃப்டர் n number of days. பேஜஸ் ஆஃப்டர் n number of daysக்கு தான் இந்த P of n அப்படின்னு போட்டிருக்கேன். இதே தான் நீ போடணும்னு அவசியம் இல்லை. நீ என்ன ஆஃப்டர் P of Dன்னு கூட நீ வச்சுக்கலாம் ஆஃப்டர் டேஸ்ன்றதுக்கு. ஓகேவா? இது நம்ம இஷ்டம் தான். ஸோ 500 minus 300, 200 pages தான் இருக்கும். ஆஃப்டர் 15 daysக்கு அப்புறம் 200 pages அவகிட்ட இருக்கும். ஓகேவா பசங்களா? கிளியரா? ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டு இதர் அவங்க இங்கே கொடுத்துட்டு உன்ட்ட இதை கேட்பாங்க, இல்லைன்னா இந்த பக்கம் மொத்தம் இவ்வளோ பேஜஸ் தான் இதுக்கு எத்தனை நாளுக்கு அப்புறம் வந்துச்சுன்னு உன்கிட்ட நம்பர் ஆஃப் டேஸை கேட்பாங்க. நீ ஒன்று என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஆஃப்டர் அவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ்க்கு அப்புறம் எவ்வளோ பேஜ் இருக்குது, இல்லை எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இந்த பக்கம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதை தான் மாற்றி மாற்றி இந்த 5 சம்லையும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் செஷனில் எக்ஸசைஸ் 2.4 பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். See you all in the next session. Till then, take care. Bye-bye.